அதாவது அதிமுக கட்டடத்தை தான் பார்க்க செல்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இப்ப தற்போது இருவரின் சந்திப்பு அரசியல் களத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? அரசியல் களத்தை இந்த சந்திப்பு என்பது அதாவது பாஜகவுடன் மீண்டும் அதிமுக இணைப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுகவாக இல்லாவிட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக இணைவதற்கான ஒரு வழியாகத்தான் இந்த சந்திப்பு முழுக்க முழுக்க பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியாக ஒரு பக்கம் இன்று சென்னையில் நடைபெற்ற இஃப்தார் நோம்பில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகராக இருக்கட்டும், இந்த சந்திப்பை குறித்து பேசும் பொழுது இந்த சந்திப்பு என்பது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான் என்றும் தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய விருப்பம். எடப்பாடி பழனிசாமி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிச்சயமாக வர வேண்டும், அதுதான் எங்களுடைய விருப்பம். 2026 தேர்தலுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பாகத்தான் அவர்கள். விக்னேஷ் முத்து இணைப்பில் இருங்க, மீண்டும் பேசுறேன். மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடந்திருக்கிறது. இதன் பின்னணி என்னவாக இருக்கும்? உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக பொது பிரச்சனைக்காக அவர் அதுக்காக மட்டும் சந்தித்திருப்பார் என்று நான் கருதவில்லை. அரசியல் நிச்சயமாக இருந்திருக்கும். கட்சிக்குள் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் சிலருக்கு கூட அவருடைய டெல்லி விஜயம் பற்றி தெரியாது என்று நான் கேள்விப்படுகிறேன். பிறகுதான் செய்தியை பார்த்து அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரவையில் தெரிவித்த பிறகுதான் சில உறுப்பினர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சில முன்னாள் அமைச்சர்களுக்கும் தெரியும் என்று நான் கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு ரகசியம் காத்து திரு எடப்பாடி பழனிசாமி அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதிமுக பாஜகவோடு 2024 மட்டுமல்ல, 29 மட்டும் 26 மட்டுமல்ல, அதன் பிறகும் கூட தேர்தல் கூட்டணி கிடையாது என்று சொல்லி வந்த நிலையில் இப்போது பாஜகவோடு இறங்கி போயிருப்பதை நம்மால் நன்றாக பார்க்க முடிகிறது. பாஜக கூட்டணி அதிமுகவும் ஏற்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கான முயற்சி தோல்வியடைந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய நிலையில் அதிமுக இருப்பதை அதிமுக உணர்ந்து இருக்கிறது. இதுதான் இப்போது இந்த சந்திப்பின் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அதே போல அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அல்லது நீக்கப்பட்டவர்கள், இவர்களை சேர்த்துக் கொள்வது அல்லது சேர்த்துக் கொள்ளாதது பற்றி அதிமுக எந்த நிபந்தனையும் விதிக்கும் நிலையில் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் வெற்றி காண்பதற்கு என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், அப்போது அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு இபிஎஸ்-இடமும் தெரிவித்திருந்த நிலையில் இப்போது அந்த நிலையிலிருந்து பாஜக மாறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை பறிகொடுத்திருக்கிறது. குறிப்பாக முக்குளத்தோர் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஓட்டிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரனை உள்ளடக்கிய கூட்டணியைத்தான் பாஜக விரும்பும், வலியுறுத்தும் என்று நான் பார்க்கிறேன். சார், அதாவது ஓபிஎஸ் டிடிவில இணையக்கூடாதுன்ற ஒரு வாய்ப்புலாம் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இணைவதற்கு வாய்ப்பு இருந்தால், அதாவது பாஜக அதிமுக கூட்டணி வைக்க வாய்ப்பு இருந்தால், அந்த நிபந்தனையை விதிக்கக்கூடிய நிலையில் இன்று அதிமுக இல்லை. இன்றைய அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பலவீனப்பட்டிருக்கிறது. ஆகவே பாஜகவை கட்டாயப்படுத்தக்கூடிய நிலையில் அதிமுக இல்லை. அந்த நிலையில் இருந்திருந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சரிடம் நேரம் கேட்டு போய் டெல்லியில் சந்தித்திருக்க மாட்டார். நன்றி. புதிய தலைமுறையுடன் இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.